புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 44 தொடக்கம் 50. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். சிந்தனை: நீங்கள் கடவுளை காண விரும்புகிறீர்களா? அருள் நிலையில் சாவடைகின்றவர்கள் பேரின்ப மகிழ்ச்சியை அடைவார்கள் என்பது எமது நம்பிக்கையாக உள்ளது. அதாவது கடவுளையும் அவரது மாட்சியையும் மிக தெளிவாக அடைந்து கொள்வார்கள். இன்னும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டியவர்களுக்கு கடவுள் தமது இரக்கத்தால் தூய்மைப்படுத்தும் நிலை, அதாவது உத்தரிப்பு ஸ்தலம் என்னும் கொடையை அளிக்கிறார். இதனால் அங்குள்ள ஆன்மாக்கள் நித்தியத்துக்கும் ஆண்டவரை கண்டுகொள்வதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகின்றன. விண்ணகத்தில் அனைவரும் கடவுளை முகமுகமாய் கண்டு அவருடனும் அனைத்து புனிதர்களுடனும் முழுமையாக ஒன்றித்து பேரின்பத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் கடவுளை காண்பதற்கான வாக்குறுதி விண்ணகத்தில் மட்டும் தொடங்கப்படுவதில்லை. நம்பிக்கை வழியாக இப்போதே இவ்வுலக வாழ்விலேயே நாம் அவரை காணத் தொடங்குகின்றோம். இப்போது நீங்கள் தந்தையை காண்கிறீர்களா? இயேசு கூறுகின்றார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். அதாவது எமது நம்பிக்கை இயேசுவின் மூலமாக தந்தையின் பிரசன்னத்தை உணர வழிவகுக்கின்றது. இயேசுவை பார்ப்பது என்பது உண்மையாகவே கடவுளை உற்று நோக்குவதாகும். இன்று இயேசுவின் பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது, சிறப்பாக நற்கருணையில் இருக்கிறது. எமது புலன்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் மட்டுமே உணர்ந்தாலும் நாம் இறைவனை அதிலே உற்று நோக்குகின்றோம் என்பதை எமது நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றது. நம்பிக்கையோடு நாம் நற்கருணையை அணுகி வரும்போது நாங்கள் இயேசுவை பார்க்கின்றோம், அவருக்கூடாக தந்தையை பார்க்கின்றோம். நற்கருணைக்கு அப்பால் கடவுளின் அருள் எம்மை தொடும்போது நாம் கடவுளின் பிரசன்னத்தை சந்திக்கின்றோம். மேலும் அன்பு செயல்களிலே ஈடுபடும் போதும், அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ளும் போதும், இறை வார்த்தையை அமைந்த உள்ளத்தோடு வாசிக்கும் போதும் நாம் இயேசுவை சந்திக்கின்றோம். இந்த வழிகளில் கடவுள் தம்மை மறைத்து வெளிப்படுத்துகின்ற போது நாம் எமது நம்பிக்கை கண்களால் அவரை உற்று உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை பார்க்கும்போது நாம் தந்தையை பார்க்கின்றோம் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம். எமது ஆன்மீக பார்வை தெளிவாக உள்ளதா? கடவுளை நாம் அன்றாடம் உள்வாங்குகின்றோமா? இல்லாவிட்டால் செபத்திலே, அருள் அடையாளங்களிலே, அருள் எம்மை தொடும் கணங்களிலே அவரை தேடுவோம்.
கடவுளை தேடும் பழக்கத்தை நாம் எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய பிரசன்னத்துடன் ஒன்றிப்போம். செபம். ஆண்டவரே, உம்மோடு நாம் அன்றாடம் நடந்து வர எங்களுக்கு ஆன்மீக பார்வையை தாரும். ஆமென்.